சுப்பிரமணியன், நீங்க ஆளுநர் ஒரு மேதகு பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அரசியல் குறித்தும் சமூகம் குறித்தும் வரலாறு குறித்தும் நிறைய திரிபு கருத்துக்களை பேசுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறார். அதாவது இப்ப அந்த கொஞ்சம் ஹிஸ்டரியை நம்ம திரும்பி பார்ப்போம். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போது 2022ல இதே மேதகு ஆளுநர் அவங்க ராஜ்பவன்ல பேசும்போது மகாத்மா காந்தியடிகள் வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவர், பஞ்சாயத்து ராஜ வந்து எல்லா இந்தியா ஃபுல்லையும் வந்து நிறுவியவர், அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைப்பதற்காக போராடியவர். 2022 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ராஜ்பவன்ல பேசியிருக்காரு. நம்ம அப்ப அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஓகே, 2023 அன்னைக்கும் பேசினாரு. நேதாஜி குறித்து அன்னைக்கு எதுவும் பேசல. நேதாஜி கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு அன்னைக்கு எதுவும் பேசல. ஆனா இன்றைக்கு பேசும்போது 42க்கு பிறகு காந்தியால் எதுவுமே நடக்கவில்லை, சுதந்திரம் காந்தியால் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் குறிப்பிட்ட அதே ஆளுநர் RN ரவி தானே பேசியிருக்காரு. கொஞ்சம் குறுக்கிடாம கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்னோட கருத்தை சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க கேள்விகள் கேளுங்க. 2023 என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல வந்து நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களை வந்து நம்ம போய் ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னமும் பண்ணணும் அப்படின்றாரு. ஓகே, அப்ப நம்ம எந்த கருத்து சொல்ல, ஏன்னா தமிழகத்திற்கு தான் எப்பவுமே அவர் எதிராக பேசுகிறார் அப்படின்னும் அப்படி இல்ல. அவர் தமிழகத்துல நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொன்னார். இன்னைக்கு போது கூட 127வது நாள் நேதாஜியோட பிறந்த நாள் நினைக்கிறேன், அதுல ஆரம்பிக்கும் போது கூட தமிழகத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் இப்ப என்ன இது தமிழகத்துக்கு உரிமை கொண்டாடுகிறார், உங்களுக்கு தமிழகத்துக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு தான் வந்தாங்க, தமிழகத்துக்கு பேசணும். அது அல்ல, இந்தியாவில இருக்கிறவங்க இந்தியாவில உள்ள எல்லா மாநிலங்களை பற்றியும் பேசலாம், அதுல சுதந்திர போராட்டத்துக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களை பத்தி பேசலாம். நேற்று பாத்தீங்கன்னா நேதாஜி அவர்களோட பிறந்த நாள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இயக்கம் ஒரு மூவ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது பலமாக இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி 2 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மில வந்து அவர்கள் படைகளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ராணுவ வீரர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் தமிழகத்திலிருந்து நிறைய பெண் வீராங்கனைகள்லாம் போயிருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப நம்ம அந்த கருத்தெல்லாம் விட்டுட்டோம், தமிழகத்துக்கு எவ்வளவு கிரெடிட் கொடுத்தாரு அதெல்லாம் விட்டுட்டோம், காந்தியை வந்து முன்னாடி வந்து அவர் பாராட்டி இருக்கிறார் அதெல்லாம் விட்டுட்டோம். தமிழ்நாட்டுக்கு தெரியாத வரலாற்றை அவர் ஒன்றும் சொல்லல, புதிய வரலாற்றை அவர் எதுவும் சொல்லல. எங்களுக்கு தெரியாது, அதாவது நேதாஜி அதாவது காந்தியடிகள் காந்தியடிகளோட வரலாறு நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, நான் பாட புத்தகத்துல படிக்கும் போது நிறைய காந்தியடிகளை பத்தி படிச்சிருக்கிறேன், நேதாஜியை பத்தி அவ்வளவு படிக்கவே இல்லை. ஏன்னா காந்தியடிகள் வந்து சின்ன வயசு நாடகம் பார்த்தது, அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் வந்து உண்மைதான் பேசுவேன்னு சொன்னது, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனது, இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறை நான் நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நேதாஜிக்கு இல்ல, நான் படிச்ச புத்தகத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்ச புத்தகங்கள் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம கொண்டு வருவோம், மக்களுக்கு வந்து ஒரு தேசபக்தியை வந்து எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு கொண்டு வருவோம், அதை உணர்த்துவதற்கான ஒரு நேற்று ஒரு தான் நான் வந்து பாக்குறேன். சுப்பிரமணியன் சரியான முறையில் சுப்பிரமணியன் அதை சொல்லிட்டீங்க, நரேட் பண்ணிட்டீங்க. தேசபக்தி வளர வேண்டும் என்கிற காரணத்திற்காக ஒரு விஷயத்தை சொல்வது என்பது வேறு, சுதந்திர போராட்டத்தில் இவங்களுடைய பங்களிப்பு தான் அபரிமிதமாக இருந்தது, இவர்களால சுதந்திரமே கிடைக்கல அப்படின்னு சொல்வது வேறு. இங்க ராஜீவ்காந்தி குறிப்பிட்டது போல ஒரு வரலாற்றை யாரோ சொன்னால் அது விவாதமாகவோ செய்தியாகவோ மாறாது. ஆனால் ஆளுநர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த வரலாறு அவர் நிறைய மாணவர்கள் மத்தியில் பேசுறாரு, அந்த மாணவர்களுக்கு இதுதான் வரலாறு அப்படிங்கிற அளவுக்கு தான் அது புரிய வைக்கப்படும். 2022 23 நான் சொன்னேன் இல்லைங்களா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் பேசினது, அது எத்தனை ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு போய் சென்றன, எத்தனை இது நம்ம மேடையில பேசியிருக்கிறோம், காந்தியை பத்தி இவ்வளவு புகழ்ந்து இருக்கிறார், இதுதான் சரியான இதுன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம பேசியிருக்கிறோம். காந்தியை புகழ்ந்தது மோடி புகழ்ந்துக்கலாமே, எங்க ஆளு புகழ்றாரு மோடி, காந்தி ஆளு புகழ்ந்தார் என்றால் மோடி புகழ்ந்துக்கலாமே. அதாவது எந்தெந்த மேடையில யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிறாரு அவ்வளவுதான். அப்படிதான் அது பார்க்கணுமே தவிர இந்த எதிர்கட்சிகள் புறக்கணிப்பது என்பது ஒரு காரணத்தை தேடி இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த தேநீர் வந்து புறக்கணித்தார்கள் நீட் என்ற காரணத்திற்காக, இன்னைக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம பெருசா வந்து இந்த எதிர்ப்பு வந்து என்னைக்கோ வந்துடுச்சு, ஆளுநர் வந்து இனிமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால வந்து எல்லாம் ஒன்னாயிடுவாங்கன்னா ஆகவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து பச்சை கண்ணாடி போட்டுட்டோம், அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது இறங்கி போறதுங்க. நீங்க தான் இல்லன்னு சொல்லிட்டு வந்தீங்களா, ஒத்துழைத்து போறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துழைத்து போறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏன்னா எதுக்கத்தாலும் எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிக்கிறாங்கன்றாங்க இல்லையா, போனாட்டி நீட்டுக்காக புறக்கணித்தார்கள், இன்னைக்கு வந்து இந்த பேச்சுக்காக புறக்கணிக்கிறாங்க, நாளைக்கு ஏதோ ஒரு காரணங்கள் வரும்.
சரி, ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம எடுத்துப்போம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு சுப்பிரமணியன், திரு கார்த்திகேயன். இங்க எதிர்ப்பு என்பது ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கட்சிகள் ஆளுநரை ஏற்றுக்கொள்ள அல்லது அவருக்கு ஒரு ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி அவரோட இணைந்து செயல்பட மறுக்கிறார்கள் அப்படிங்கிறாரு சுப்பிரமணியன். இந்த ஆளுநர் கடைசியாக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருப்பார் இல்லையா? இவர் சொன்னார்ல 2022 23 பேசி காந்தி ஜெயந்தி அன்னையிலேருந்து இத்தனை நாள் பேசியிருக்காரு, எல்லாத்துக்குமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்ல. அப்போ என்னைக்கு வந்து நீங்கள் தவறாக பேசுகிறார்களோ இல்லை சர்ச்சை எழுதோ அப்போ தானே வந்து எதிர்வினை வரும். நீங்கள் அன்னைக்கு காந்தியை பற்றி பேசினாரு அப்படின்னா நடுவில் என்ன சர்ச்சையாக பேசலை, தவறாக பேசலைன்னா யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேர்றதுல பொதுத்தளத்துக்கு வர்றதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரு தவறான கருத்தை முன்னிறுத்தும் பொழுது அது தவறுன்னு சுட்டி காட்டுற கடமை எல்லோருக்குமே இருக்கு. அது பொது வாழ்க்கையில் அரசியல் கட்சியில் சொல்ற ராஜீவ் காந்தியோ திரு வேலுசாமி அவர்கள் போல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம், ஒரு பத்திரிகையாளர் கூட நம்மளுக்கு மாதிரி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தவறை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் எதிர்த்து கேட்க தான் செய்வாங்க, திருத்த தான் செய்வாங்க. அதைத்தான் செய்யறாங்க. இங்க கருத்து விமர்சனத்துக்குள்ளாகல ஆளுநரே விமர்சனத்துக்குள்ளாகிறார். நீங்க ஆளுநரையே கடுமையா விமர்சிக்கிறீங்க, அவரே இங்கிருந்து அகற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு அந்த விமர்சனத்தை முன்வைக்கும் போது தானே அது விவாதம். கருத்துன்றது வந்து அந்த கருத்தை வந்து ஆட்சேபணிக்கிறாங்க. ஆனா ஒரு நபர் தொடர்ந்து வந்து இது போல செயல்படும் பொழுதுதான் அந்த விமர்சனம் வந்து அந்த நபருடைய செயல்பாடு வந்து சந்தேகத்துக்கு உள்ளாகுது. நீங்க இது வந்து புதுசு இல்ல. இவர் முன்னாடி என்ன சொன்னாரு, நீங்களே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும்போது என்ன சொன்னீங்க, அது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்ட பேசும்பொழுது ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் வந்து ஒரு பிணக்கு வந்தா அப்போ வந்து நீங்கள் மத்திய அகில இந்திய பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசுக்கு சார்பாக செயல்படணும்னு பேசினவர் தானே. அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுதா? இல்ல அரசியலமைப்பு சட்டம் 3 பட்டியல் தானே கொடுத்திருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல் தான் இருக்கு. அதப்படி நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடந்துக்கணும் இந்த ஆளுநர் சொல்ல, ஒன்றிய அரசின் படி அவர்களுக்கு சாதகமாக நடக்கணும்னு சொன்னார் இவர். அதே போல வந்து திருக்குறளுக்கு வந்து ஒரு சனாதனி அப்படின்ற சொல்லி திருவள்ளுவரை வந்து சனாதன பாரம்பரியத்தின் ஒரு அடையாளம்னு சொல்லி பேசினாரு. அப்படி இருக்கா இங்க? அது இல்ல, ஆளுநர் RN ரவியை விமர்சிக்க வேண்டும் என்கிற அந்த விமர்சன கண்ணோட்டத்தோடவே எல்லா விஷயத்தையும் அணுகிறார்கள். அதுதான் அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் தனிநபர்ன்றது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்த அரசை பொறுத்தவரை, இங்க இருக்கிற மக்களை பொறுத்தவரை ஒரு பொருட்டே கிடையாது. அவர் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அவர் வந்து 2 வருஷம் இருப்பாருங்க, அதுக்கப்புறம் வேறொரு மாநிலத்திற்கு போகலாம், இல்லாம அவருக்கு பதவியே கொடுக்காமல் பாடலாம், அவர் அப்படியே கூட வெளியே அனுப்பிச்சிடலாம். சரி, அப்ப அவரோட பெர்செப்ஷன் அவர் சொல்றாரு. பதவியில இருந்து கொண்டு நீங்கள் ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு நீங்க இந்த கருத்தை போடுவதுதான் வந்து சர்ச்சைக்குரியதா இருக்கு. இன்றளவிற்கும் வந்து தமிழ்நாடு ராஜ்பவனுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் இருக்குல்ல, எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட்டை பின் பண்ணி வச்சிருக்காரு. அங்க என்ன கருத்தை போட்டு வைக்கிறார் அவரு? திராவிடத்திற்கு எதிரான கருத்தை இவர் ஒரு பெரிய பேட்டி அவனு கொடுத்திருந்தார், சர்ச்சைக்குரிய கருத்து. அந்த பக்கத்தை வந்து இன்னைக்கும் பின் ட்வீட்டா அவர் முகப்பு பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து இவர் அது மட்டும் இல்ல, இவர் எல்லை தாண்டி திராவிடம் காலாவதியான தத்துவம்னு சொல்லி சொன்னது. அதே போல வந்து இவர் அதை எல்லையில் அதையெல்லாம் தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தை முரண்பட்டு செயல்பட்டவர் தானே. ஒரு அமைச்சரை வந்து நானே நீக்குறேன்னு சொன்னவர் தானே. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட்டு வரும் அங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசோட நான் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைலண்டா அவரே அதை திருப்பி வாங்கிட்டாரு. இல்ல, இதுக்கு முன்னாடி ஆளுநர்கள் தங்களுடைய பெர்செப்ஷனை வெளிப்படுத்தியதே இல்லையா? இல்ல, பெர்செப்ஷன் வெளிப்படுத்துறது தவறு இல்ல. நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது. அதே போல வந்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக வந்து செயல்படக்கூடாது. அதான் எதிர்பார்க்கிறோம் யாருமே. இவர் வந்து கோயிலுக்கு போவதோ இல்ல இவருடைய கருத்தை சொல்வதிலோ யாரும் மாற்று கருத்து இல்ல. உங்களுடைய கருத்து வந்து யாருடைய கருத்தாக இருக்கிறது? பாஜகவினுடைய மைக்க பிடிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தானே இருக்கு. இவர் பேசிய கருத்திற்கும் இல்ல அவருக்கு வந்து தேசபக்தி அவருக்கு ஒரு தர்க்கம் அப்படிங்கிறது வேண்டாம். அவர் ஒரு புத்தகங்களை மேற்கோள் காட்டுறாரு. அவர் ஒரு வரலாற்று உரையாடலை, அரசியல் உரையாடலை நிகழ்த்தணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவரை விடவே கூடாது, அவர் தடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து நீங்க ஒரு அகாடமிக் டிபேட் நடத்துங்க, ஸ்காலர்களை கூப்பிடுங்க, ஹிஸ்டாரியன்களை வச்சு பேசலாம், உங்க கருத்தையும் அங்க சொல்லிட்டு அதை டிபேட்டா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த புக்கே நான் சொல்றேன், ஜிடி பக்ஷி எழுதினாரு சொன்னார் இல்லையா, அந்த புக்கை நான் சொல்றேன். அந்த ஜிடி பக்ஷி வந்து ஊடகங்கள்ல அவர் பேச கருத்துக்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா? the most ஸ்பீச்ல ஒண்ணு, அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர், பொறுப்புல இருந்தவர், அதெல்லாம் மறுக்க யாரு இல்லன்னு மறுக்கல. ஆனால் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டா ஹைலி இன்ஃப்ளமேட்டரியா, பல நேரங்கள்ல ப்ரொவோகேட்டிவா பேசக்கூடியவர். அந்த புக்ல இருக்கக்கூடிய கருத்தை வந்து ஒரு அகாடமிக் டிபேட் நடத்தலாம். திரு சுபாஷ் சந்திர போஸுடைய பங்கு வந்து மகாத்மா காந்தியோட மிஞ்சியதா இல்லையான்றது ஒரு அகாடமிக் டிபேட். அது சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி. அது நீங்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அது வேற விஷயம். யாரும் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பங்கை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் ரொம்ப வந்து இந்த நாட்டிற்காக அளப்பெரிய பங்கை ஆற்றியவர். சுதந்திர போராட்டத்துக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னால எதுவே நடக்கல. அட்லியுக்கும் பி கே சக்கரவர்த்திக்கும் வந்து ஒரு விவாதம் நடந்து ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதை வைத்து ஒருத்தர் புத்தகம் எழுதுறான்றனால எந்த ஒரு புத்தகத்தை வைத்து இவர் இப்படி பேச போறாரா? இந்த கருத்தோடு வந்து ஒன்றிய அரசோ இல்ல பிரதமரோ உடன்படுகிறாரா? அதான் நம்ம கேள்வி.